இந்த நம்ம வந்து ஃபோர்த்தில் அட்ஜஸ்ட் ப்ராஃபிட் நம்ம என்ன பண்ண போகிறோம், அட்ஜஸ்ட் ப்ராஃபிட்டை வந்து நம்ம போட போகிறோம். எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃப்ரம் த ஃபாலோவிங் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டிங் டு அருள் என்டர்பிரைசஸ். என்னது? அருள் என்டர்பிரைசஸ். அதில் calculate the value of goodwill on the basis of 2 years purchase of the average profit of the 3 years. அதாவது வணிக நிறுவனத்தில் 3 years சராசரி லாபத்தில் 2 ஆண்டுகள் பர்ச்சேஸை வந்து பர்ச்சேஸ் 2 ஆண்டுகள் பர்ச்சேசஸ் அப்போ என்ற அடிப்படையில் நற்பெயருடைய மதிப்பு கணக்கிடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? 3 ஆண்டுகளுடைய சராசரி லாபத்தில் 2 ஆண்டுகள் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க பற்றியா, கொள்முதல், அந்த அடிப்படையில் நற்பெயர் மதிப்பை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஏ ஃபஸ்ட்டு வந்து ஏ ப்ராஃபிட் ஃபார் த இயர் எண்டிங் 31st December 2016, 17, 18 வேர் 46,000, 44,000 and 50,000 ரெஸ்பெக்டிவ்லி. ஓகேங்களா? அப்போது டிசம்பர் 31 நாளோடு முடியும் வரை அந்த ஆண்டுக்கான 2016, 17, 18க்கான லாபங்கள் முறையே 46, 44,000, 50,000 வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த மதிப்பு வந்து போடுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் ரெக்கரிங் இன்கம். நான் ரெக்கரிங் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு வந்து லெஸ் தான் வரும். இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணவே தேவையில்லை. நான் ரெக்கரிங் அது வந்து என்னென்னா திரும்ப வந்து என்ன ஆகும், லெஸ் ஆகக்கூடியது, நிகழா வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன, நான் ரெக்கரிங்னா நிகழா வருமானம், அது வருமானத்துக்கு ஏற்றது அல்ல. இன்க்ளூடிங் த ப்ராஃபிட் ஆஃப் த 2016, அந்த இயரில் 2016ல் நான் ரெக்கரிங் இன்கம். ஓகேவா? அது வந்து நம்ம போட்டுக்கணும் 5,000. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் த இயர் 2017 வாஸ் ஓவர் வேல்யூட் பை 10,000. அப்போ என்னென்னா அதிகமாக மதிப்பிடப்பட்டது. இப்போ இறுதி மதிப்புன்னு ஒரு மதிப்பு இருக்கும், ஆனால் 10,000 வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து மதிப்பிடப்பட்டிருக்கு. அதனால் என்ன பண்ணணும்னா அது வந்து அது என்ன பண்ணணும்னா லெஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு ஒன்லி ஆட் பண்ணணும் அப்படின்னா ஓப்பனிங் ஸ்டாக் மட்டும்தான் நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஓப்பனிங் ஸ்டாக் மட்டும்தான் நீங்கள் ஆட் பண்ணணும். அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம இந்த சமுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் கால்குலேட் ஆஃப் த அட்ஜஸ்ட் ப்ராஃபிட். பர்டிகுலர் 2016 ஒரு காலம், 2017 ஒரு காலம், 2018 ஒரு காலம் போட்டுங்க. அடுத்தது ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இயருக்கு வந்து 46,000. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2017 44,000, 2018 50,000 வந்து நம்ம போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து லெஸ் நான் ரெக்கரிங் இன்கம்க்கு எவ்வளோ 5,000. அது வந்து பார்த்திங்கன்னா 2016 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை போட்டுறோம். மீதி யாருக்குமே அந்த 2017 இல்லை, 18 இல்லை. நெக்ஸ்ட்டு அது ஆட் பண்ணும்போது 41,000 வந்து நம்ம லெஸ் பண்ணிக்கிறோம். 41,000 லெஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதோட டோட்டல் பார்த்திங்கன்னா 44,000, இது 50,000 அப்படியே இருக்குது. லெஸ் ஓவர் வேல்யூடு, அது ஓவர் வேல்யூவேஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக். அப்போ ஓவர் வேல்யூவேஷன் க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்னு எடுக்கும்போது என்னாக்குன்னா 2017 தான் கேட்டிருக்காங்க. அப்போ 2017ல் 10,000 நம்ம போட்டு நம்ம என்ன பண்ணுறோம், லெஸ் பண்ணிக்கிறோம். இதை 2016 லெஸ் பண்ணும்போது அமௌண்ட் இல்லை, அதை அப்படியே 41,000 அப்படியே கீழே இறங்கிடுது. நெக்ஸ்ட்டு 2017 பார்க்கும்போது 44,000ல் 10,000 போச்சுன்னா 34,000 வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும், லெஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து 50,000 அப்படியே டவுன் வேல்யூ ஆகிடுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட் ஓவர் வேல்யூ ஆஃப் ஓப்பனிங் ஸ்டாக். அப்போது ஓவர் வேல்யூடு அதிலே பார்த்தீங்கன்னா 10,000 கொடுத்துருக்காங்கல்ல, அது வந்து 2018க்கு எடுத்துக்கணும் நம்ம. ஓகேவா? 2018ல் அது வந்து அந்த 10,000 நம்ம என்ன போடணும். அப்போ வந்து ஆட் ஆகும், 2018ல் அது ஆட் ஆகும். அப்போ என்ன பண்ணணும்னா அதோடைய வேல்யூவில் 2016ல் 41,000 வந்து ப்ராஃபிட்டு ஆஃப்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நம்ம போடக்கூடியது 41,000.
34,000. இங்கே பார்த்தீங்கன்னா 10,000 ஆட், அப்போது 60,000, 50,000 ப்ளஸ் 10,000 60,000 நம்ம வந்து இங்கே கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, என்ன இதுக்கு ஒரு நோட் எடுக்கணும். ஓவர் வேல்யூஷன் க்ளோசிங் ஸ்டாக் இன் 2017 will result in over valuations of the opening stock in 2018. அப்போது 2018 என்ன ஆகுன்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ப்ராஃபிட் டிவைட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். அப்போ டோட்டல் ப்ராஃபிட்னா என்னென்னா 41,000 36 ப்ளஸ் 34,000 ப்ளஸ் 60,000 வந்து நம்ம என்ன பண்ணோம் ஆட் பண்ணிக்கணும், டிவைட் பை 3. ஏன்னா 3 இயர்ஸுக்கு தான் கேட்டிருக்காங்க. அதாவது ப்ராஃபிட் உடைய இயர் என்னென்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் இயர் 3 இயர்ஸ். அப்போ அந்த 3 இயர்ஸ் நம்ம போடும்போது என்ன ஆகுனா 1,35,000 வந்து அதை ஆட் பண்ணிங்கன்னா 1,35,000 வந்து உங்களுக்கு வரும், டிவைடட் பை 3. அப்போது எத்தனை அதாவது 1,35,000 எத்தனை 3 ஆண்டுகள் அடையுதுன்னா 45 × 3 போட்டிங்கன்னா 135 வரும். ஸோ அதுதான் வந்து 45,000 வந்து உங்களுக்கு வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட்டாக வருது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து குட்வில் நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி குட்வில் கண்டுபிடிக்கணும்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேசஸ். இப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் நம்ம எடுத்துக்கும் போது 45,000 வந்து நம்ம கண்டுபிடிச்சிடல. இங்கே இந்த 45,000 இன்ட்டு 2 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. எங்கே பர்ச்சேஸ், அதாவது பர்ச்சேஸ் இயர்ஸ்னா 2 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ பர்ச்சேஸ் இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ். அப்போ அந்த 2 இயர்ஸ் இன்ட்டு மல்டிப்ளேட் பண்ணோன்னா என்ன ஆகுனா 90,000 வந்து உங்களுக்கு குட்வில்லாக கிடைக்கிது. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து 5 மார்க்கில் கேட்பாங்க. ஓகேவா, 5 மார்க்கில் கேட்டாலும் கேட்பாங்க. இது நிச்சயமாக இந்த சம்மை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கேட்டே தீருவாங்க. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எக்ஸசைஸ் சம்மில் இதே சேம் மெத்தடில் ஒன்று இருக்குது, அந்த சம்மை நீங்கள் போட்டுட்டு ஏதாவது உங்களுக்கு கிளாரிஃபை ஆகலை அப்படின்னா எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். ஓகே, தேங்க்யூ.